ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இப்போ மணி வந்து 11 ஆக போகுது. இன்றைக்கி சாட்டர்டே, என் பையனுக்கு ஆஃபீஸ் இல்லை. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சனிக்கிழமை அமாவாசை. மற்றெல்லாம் உடம்பு ஒரு மாதிரியாக இருக்குது. சிம்பிளான ஒரு சமையல் தான் நான் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து சாதா ரைஸ் குக்கரில் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் வச்சுட்டேன். ஏன்னா லேட்டாக அவங்க சாப்பிட்றதுக்கு சூடாக இருக்கட்டும்னு பருப்பு தான் கடைஞ்சிருக்கேன். நெய் விட்டு தாளித்து சாம்பார் நேற்றா வச்சேன். அதனால் நான் சாம்பார் வைக்கல, பருப்பு கடைஞ்சிட்டேன். இங்கே வந்து பருப்பு ரசம் வச்சுருக்கேன். இங்கே வாழைக்காய் வந்துட்டு வறுவல் பண்ணியிருக்கேன். அடுத்து இங்கே சிறுக்கீரையும் அரைக்கீரையும் சேர்த்து தேங்காய் போட்டு பொரியல் பண்ணிருக்கேன். இங்கே வந்து வெள்ளரிக்காய், இது எப்பவும் போல் மாம்பழம். இதான் பிரச்சனை. இன்றைக்கி எங்கள் வீட்டில் அமாவாசை சமையல் வேறு எதுவும் நான் பெருசாக செய்யலை. என்னால் முடியல, சாப்பிடவும் மாட்டாங்க யாரும். இதே அதிகம் பாருங்கள் இப்படி இருக்குது. இதில் எங்கள் பொண்ணு பார்த்திங்கன்னா சாதம் சாப்பிட போகிறதில்ல. ஆனால் என் பையனும் தான் சைட் டிஷ் மட்டும்தான் எடுத்துக்கும். நேற்று வச்சதே இன்னும் மீதம் அப்படியே கிடக்கு வீட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிறத சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ தயிருமே இருக்குது, ஃப்ரிட்ஜில் இருக்குது, நான் காமிக்கலை. ஓகேங்களா? அடுத்து இங்கே வந்து எனக்கு சாப்பாடு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு சாதம், கீரை பொரியல், வாழைக்காய் வறுவல், மாம்பழம். சாப்பிட்லான்னு உட்கார எப்படி இருக்குதுன்னு தெரியல. சாப்பாடு பிடிக்காத மாதிரி தான் எனக்கு. அடுத்து இங்கே வந்து கிளைமேட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி மழை வர மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கடலை மாவு, இட்லி மாவு, கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சமாக அரிஞ்சு போட்டு கொஞ்சம் மெது போண்டா மாதிரி போட்டு டீ போட்டு வச்சுட்டோம். டீ போட்டு குடிக்க போகிறேன். இதான் ஈவினிங் ஸ்நாக்கு.